காட்டில் வாழ்கிற புலியை காப்பதினால் நாட்டில் வாழும் மனுஷனுக்கு என்ன லாபம்? இங்க எல்லாமே மனுஷனோட லாப நட்ட கணக்குல தான் ஆரம்பிக்குது. சரி, அப்படியே பார்ப்போம். ஒரு நல்ல மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தூய காற்றும் சுத்தமான நீரும் தேவை. தூய காற்றிற்கும் சுத்தமான நீரிற்கும் நாம் சார்ந்திருப்பது நிமிர்ந்த மரங்களையும் தவழ்ந்து வரும் நதிகளையும். நிறைந்த மரங்களும் நனைக்கும் நதிகளுக்கும் ஆதாரமாக இருப்பது அடர்ந்த காடுகள். அடர்ந்த காடுகளுக்கு அடிப்படையாக இருப்பது பல்லுயிர் வளங்களும் அதன் சமநிலைத்தன்மையும். ஒரு காட்டின் பல்லுயிர் வளங்களையும் சமநிலை தன்மையையும் சமநிலைப்படுத்துவதும் சரிப்படுத்துவதும் அங்குள்ள ஊனுண்ணிகள். ஊனுண்ணிகளில் முதன்மையானதும் தளபதியாயதும் தலையாயதமாக இருப்பது காட்டில் வாழும் புலி. அதனால தான் ஒரு காட்டில் புலி இருந்தா அது A1 கிரேடு உள்ள காடு, வளமான முதன்மையான காடுன்னு சூழலியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். புலியை காப்பது என்பது புலியை காப்பது மட்டுமல்ல, இந்த புவியை காப்பது. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம்.